கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இந்த காலையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். இந்த மாதத்தில் நாம் வாக்குத்தத்தமாக எடுத்ததான வேத வசனம் 2 தெசலோனிக்கரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமாய் நம்ம எடுத்தோம். 2 தெசலோனியன்ஸ் chapter 3 verse 3. கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஃபஸ்ட்டு சண்டே இதை பேசுனதுக்கப்புறமா சிலர் என்கிட்ட சொன்னாங்க, இந்த வார்த்தை இந்த வசனத்திலேருந்து ஏற்கனவே நம்ம தியானித்திருக்கிறோம், ஏற்கனவே இந்த வசனத்தை நம்ம பார்த்துருக்குறோம்னு சொல்லி. எஸ், இட்ஸ் ட்ரூ. ஏற்கனவே இந்த வசனத்திலேருந்து நாம் செய்திகளை நம்ம கேட்டு இருக்கிறோம். ஆமென். அந்த அளவுக்கு உங்களுக்கு நினைவுகள் இருக்கிறதை நினைத்து நான் சந்தோஷப்படுறேன். செய்தியை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வசனங்களை எடுத்து தியானிக்கையில் அவைகளிலிருந்து வித்தியாசமான காரியங்களை ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். ஆமென், ஸ்தோத்திரம். ஓகே, நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் சண்டே இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்தேன். மீண்டுமா நான் உங்களுடைய சிந்தனைக்கு அவைகளை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒய் தெசலோனிக்கருக்கு பவுல் இந்த நிருபத்தை எழுத காரணம் என்ன? ஆமென். அப்போ தெசலோனிக்கா பட்டணத்தில் பவுலும் ஷீலாவும் போய் சபையை ஸ்தாபிக்கிறாங்க. அதெல்லாம் ஆக்ஸ் சாப்டர் 17 அண்ட் ஆக்ஸ் சாப்டர் 18 நீங்கள் வாசிக்க முடியும். அங்கே போய் ஊழியத்தை ஸ்தாபித்து சபையை ஸ்தாபித்து கிரேக்கர் அண்ட் ரோமர்கள் எல்லாம் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே ஊழியங்கள் அற்புதமாய் ஆரம்பமான பொழுது ஏராளமான உபத்திரவங்கள் அவர்களுக்கு வர ஆரம்பித்தது. உபத்திரவத்துக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த ஜனங்கள் வேற ஒரு ராஜாவை பற்றி பேசுகிறாங்க, வேற ஒரு கிங்கை பற்றி இவங்க பேசுகிறாங்க, வேற ஒரு கிங் வருவார்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரோம அரசாங்கத்தினுடைய ராஜாவுக்கு எதிராய் வேற ஒரு ராஜாவை குறித்து இவங்க பேசுகிறாங்க என்கிற காரியங்கள் எல்லாம் வந்தபொழுது, அப்போ நம்முடைய அரசாட்சிக்கு எதிராய் நம்முடைய ராஜாவுக்கு எதிராக இவங்க வேற ஒரு ராஜாவை குறித்து பேசுகிறாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி சபைக்கு மிகப்பெரியதான உபத்திரங்கள் வந்தது. பவுலும் ஷீலாவும் தொடர்ந்து அங்கே இருக்க முடியாத நிலைமை ஏற்பட்டது. எனவே இரவோடு இரவாக பவுலும் ஷீலாவும் அந்த பட்டணத்திலிருந்து வெளியே வர வேண்டிய நிர்பந்தமான நிலை உண்டாயிற்று. இதை நீங்கள் ஆக்ஸ் சாப்டர் 17 வாசிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போஸ் நடபடிகள் 1ஆம் வசனத்தை தயவுசெய்து வாசிங்க. அப்போஸ் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அதான், தெசலோனிக்கா பட்டணத்திற்கு வந்தார்கள். 10ஆம் வசனம். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். பார்த்தீங்களா, ராத்திரி காலத்தில் பவுலையும் ஷீலாவையும் தெசலோனிக்காவிலிருந்து என்ன பண்ணிட்டாங்க? பெரோயா என்கிறதான பட்டணத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. 11ஆம் வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய். ஓகே, தேங்க்யூ. அப்போ இதுதான் பவுலுடைய மினிஸ்ட்ரியின் எங்கே? தெசலோனிக்கே சபை. ஆனால் சபை நல்லா ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சபை குறித்து பவுலுக்கு ரொம்ப ஆசை இருந்தது. எனவே விசுவாசிங்க எப்படி இருக்கிறாங்களோ என்பதை பார்க்க வேண்டும் என்று தீமோத்தேயுவை அனுப்புகிறார். தீமோத்தேயு போயிட்டு ரிப்போர்ட் கொடுக்குறான். என்ன ரிப்போர்ட் கொடுக்குறான்னா, எல்லாரும் நல்ல உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க என்கிறதான பதில் அங்கேருந்து வருகிறது. அதை கேள்விப்பட்டு பவுல் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். 1ஆம் நிருபம் ஏறக்குறைய 49 அந்த வருஷங்கள் இருக்கலாம். 2ஆம் நிருபம் இம்மிடியேட்டாக 50-51 2வது நிருபத்தை எழுதுகிறார். எதற்காக இவ்வளோ க்ளோஸாக இம்மிடியேட்டாக இந்த 2வது கடிதத்தை எழுத காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், 3 அதிகாரம் தான் பாருங்கள். 3 அதிகாரத்திலும் 3 முக்கியமான விஷயங்கள் என்ன பண்ணுறாரு அவர் சொல்கிறார். சபைக்குள்ளே இருக்கிறதான சபை மக்கள் சந்திக்கிறதான பிரச்சனைகளுக்காக தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். 1ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், உபத்திரவம். ஆமென். ஒருத்தன் கிறிஸ்தவனாக வாழணும்னு சொன்னால் கிறிஸ்து எப்படி உபத்திரவப்பட்டாரோ அதுபோல் நம்மளும் உபத்திரப்பட வேண்டியது இருக்கும். அவரிலே கிறிஸ்துவிலே நாம் பங்கடைய வேண்டுமானால் அவருடைய உபத்திரவத்திலே நமக்கு என்ன இருக்கணும்? பங்கு இருக்கணும் என்பதை சொல்லி இந்த உபத்திரவத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும், எந்த மன ரீதியிலே மேற்கொள்ளணும் என்பதை அவர் எழுதுகிறார். சோத்திரம். ஆமென். அதனால் இதில் நீங்கள் பங்கெடுப்பது கிறிஸ்துவனுடைய சகல ஆசீர்வாதங்களிலேயும் பங்கெடுப்பதுக்கு சமம். அதனால் இந்த உபத்திரத்தை கண்டு என்ன பண்ணிடாதீங்க,
பயந்துராதீங்க என்பதை எழுதுறார். 2ஆம் அதிகாரத்துக்குள்ளே வரும் பொழுது வருகை குறித்து பேசுகிறார். இந்த தெசலோனிக்கே புக்கு தான் வருகை குறித்து பவுல் பேசியிருக்கிறதான ஒரு புக்கு. நம்ம கலர தோட்டத்திலலாம் போய் நின்று எதை தான் எடுத்து வாசிக்கிறோம்? 1 தெசலோனிக்கர்லேருந்து தான் வாசிக்கிறோம் இல்லையா? பிரதான தூதனுடைய கால சத்தம் துணிக்கும் போது ஒரு வாரில் கிறிஸ்துக்குள்ள மரித்தவர்கள் எழும்ப, இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்துலேயும் முக்கியமாக அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா கிறிஸ்துவின் வருகை. என்ன நடந்ததுன்னா, இப்போ பவுல் எல்லா உபதேசத்தையும் அவங்களுக்கு சொல்லிட்டார். கிறிஸ்து வரப்போகிறார், இப்படி இப்படிலாம் நடக்கும், நம்மை அவர் அழைத்து கொண்டு போவார், அதெல்லாம். இப்போது கிறிஸ்து இன்னும் வரலை. பல விசுவாசிகள் மரிச்சிட்டாங்க. இப்போ உயிரோடு இருக்கிற விசுவாசிகளுக்கு மரித்த கிறிஸ்தவர்களை குறித்ததான ஒரு தாட் வருது. இவங்க லைஃப் என்ன? இயேசு வந்தால் இவங்க எப்படி வருவாங்க? இவங்க தான் இறந்துட்டாங்களே என்கிறதான அந்த பேச்சுக்கள் அவங்களுக்குள்ளே வருது. ஆமென், சோதரம். சிலர் சொல்கிறாங்க பவுல் எழுதினது பாரியே என்ன பண்ணிட்டாங்களாம், நிருபத்தை எழுதி தெசலோனிக்கு அனுப்புகிறாங்க. பவுல் மாதிரியே எழுதுகிறாங்க. என்ன எழுதுகிறாங்கன்னா, கிறிஸ்து வந்துட்டார், இது இப்போது நீங்கள் எந்த காலத்துக்குள்ளே இருக்கீங்க? உபத்திர காலத்துக்குள்ளே இருக்கீங்க என்று சொல்லி பவுல் எழுதுறது மாதிரியே நிருபங்களை எழுதி தெசலோனிக்கருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ இதுதான் அவங்களுக்குள்ளே இருக்கிற குழப்பம். கிறிஸ்து வந்துட்டாரா வரலையா? அப்படி கிறிஸ்து வருவாரானா ஏற்கனவே மரித்து போயிருக்கிற எங்கள் சகோதரருடைய நிலைமைகள் என்ன? இதெல்லாம் தான் அவங்களுடைய கேள்வி. சோத்திரம். அதுக்கு தான் 1 தெசலோனிக்கர்லேயே அவர் க்ளீனாக எழுதிடுறாரு. ஆமென். அவங்க உயிர் அடைவாங்க அப்படின்னு எடுத்தலாம். இந்த 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, யார் ஒருவன் உங்ககிட்ட கிறிஸ்துவனுடைய வருகை இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. நாங்கள் போன ஒரு ஞாயிற்றுக்கிழமை வாசித்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் சண்டே 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது. அப்ப பாத்தீங்களா, அப்ப பொய்யா நிருபத்தை பவுல் எழுதினதா என்ன பண்றாங்க, எழுதி அனுப்புறாங்க. கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாக இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஆமென். எவ்விதத்திலாகிலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஆமென். அப்போ 2ஆம் அதிகாரத்துடைய நோக்கம் என்னன்னா, வருகை குறித்து எச்சரிக்கையாக இருங்க, வருகை குறித்து கலங்காதீங்க, வருகை வந்துருச்சுன்னுலாம் சொன்னாங்கன்னா பயப்படாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவனுடைய வருகை ஒரு கிறிஸ்தவனுக்கு பயம் அல்ல, அது மகிழ்ச்சியை தரக்கூடியது. ஆமென், சோத்திரம். 3ஆம் அதிகாரத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் சில ஒழுங்கான விஷயங்களை சொல்கிறார். என்னென்னா, அங்கே கிறிஸ்து வருகை இருக்குது அப்படின்றதுனால நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, வேலைகளுக்கு போகாமல் சும்மாவே இருக்கிறான். ஆமென். இது ஒரு பெரிய இஷ்யூவாக அங்கே இருக்குது. ஏன்னா கிறிஸ்து வரப்போகிறார், அதனால் வேலைக்கு போகாமல் இதை வந்துடுவார் நாளைக்கு அப்படின்னு சொல்லி செஞ்சுன்னு இருக்கிற வேலையை கூட விட்டுட்டு சும்மாவே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ இதற்கும் 3ஆம் அதிகாரத்தில் அதுதான் எழுதுகிறாரு. ஒருத்தனும் சும்மா இருந்து என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. 10ஆம் வசனம் 3:10. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்றும் அவர் பவுலாகிய உங்களிடத்தில் இருந்தபோது நான் எப்படி இருந்தேன் அப்படின்றதும் எழுதுறார். நான் உங்களோடு கூட இருந்து நான் வேலை செஞ்சு நான் என்ன பண்ணேன், சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதனால் சோம்பேறித்தனமாக கிறிஸ்துவனுடைய வருகையை சொல்லிட்டு நீங்கள் சோம்பேறியாக வேலையை இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதையும் 3ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்கிறார். ஆமென். அப்போ கவனிக்கணும், ஒரு 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 புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம எடுத்துருக்கிறோம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று உங்களை விலக்கி காப்பார். ஆமென். அப்போ கர்த்தரோ உண்மை உள்ளவர். ஃபர்ஸ்ட் சண்டே நான் பேசிட்டேன். இன்றைக்கி நான் பேச விரும்புவது அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அப்போ அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னா எதிலே ஸ்திரப்படுத்துவார், அவர் அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு காரணம் என்ன, யாருக்கு சொல்கிறாரு, எந்த சூழ்நிலையில் சொல்லுகிறார் என்பதற்காக தான் இன்ட்ரடக்ஷன் பேசுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா.
இப்போ உங்கள் சிந்தனைகளுக்குள்ளே வந்துடணும், தெசலோனிக்கே சபை மக்களுடைய சிந்தனை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒருத்தன் ஒரு நிருபத்தை கொண்டு வருகிறான், இதுதான் பவுல் சொன்னாருன்றான், கிறிஸ்து வந்துட்டாருன்றான், வரலன்றான். ஆமென். அரசாங்கத்திலிருந்து ஏராளமான உபத்திரவங்கள், கஷ்டங்கள், சில இரத்த சாட்சியாக மறிச்சிட்டாங்க. இப்படி இருக்கும்போது பவுலுக்கு ஒரு பயம் வருது. என்ன பயம்னா, ஜனம் பின்மாற்றத்துக்கு போயிடுமா, நான் சொன்னதான இந்த சுவிசேஷத்தை விட்டு விலகி போய்விடுமா என்கிறதான பயம் பவுலுக்குள்ளே வருது. எனவே தான் அவர் இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார். கர்த்தரோ உண்மை உள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர், உனக்காய் மரித்தவர் உண்மை உள்ளவர். அந்த 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 விசுவாச வார்த்தை அவர்களுக்குள்ளே போட்டுட்டு ரெண்டாவது சொல்கிறாரு, அந்த உண்மையுள்ள தேவன் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அப்போ எதில் ஸ்திரப்படுத்துவார்னா, நான் கற்றுக் கொடுத்த, நான் உபதேசித்த இந்த உபதேசங்களுக்குள்ளே, இந்த சத்தியங்களுக்குள்ளே கர்த்தர் சபையாகிய உங்களை ஸ்ட்ராங்காக நிலை நிற்க உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம். செய்தியுடைய கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சிடணும். ஆமென். சோத்திரம். ஹல்லேலூயா. அவர் ஸ்திரப்படுத்துவார்னா எதில் என்ன ஸ்திரப்படுத்துவார்னு சொன்னால், கர்த்தருக்குள்ளே, விசுவாசத்திற்குள்ளே, வசனத்துக்குள்ளே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருப்பதிலே என்னை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். அதுதான் பவுலுடைய நோக்கமாக இருக்குது. அதுக்காக தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அந்த நோக்கத்தோடு கூட இந்த வசனத்தை நம்ம கவனிக்க போகிறோம். ஆமென். என்னை ஸ்திரப்படுத்துவார், உன்னை ஸ்திரப்படுத்துவார். தெசலோனிக்க சபையில் இருக்கிற விசுவாசியே உன்னை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே. அப்போ எப்படி கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார்? ஹல்லேலூயா. இப்போ ஒரு 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 மேஸ்திரி இருக்கிறார், அவர் கலவையை கலக்கிறாரு, ரூஃபு போடுறாங்க, இல்லை எதனா ஒரு இடத்துல சிமெண்ட் கொட்டுறாங்கன்னு சொன்னால், அந்த சிமெண்ட் அந்த இடத்துல உறுதியாக நிற்கணும்னா என்ன பண்ணணும்? பல மணி நேரம் அது என்ன பண்ணணும்? காயணும். அவ்வளோ நேரம் அது ஒரு இடத்துல அது நிலையாக நிற்கணும், அது காயணும், அதுக்கு வேண்டியதான வெயில் படணும், அப்போ தான் அது உறுதியாய் மாறும். ஆமென். அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் உறுதிப்படுத்துவதற்கென்று பல விஷயங்கள் இருக்குது. ஃபெவிஸ்டிக் இருக்குது, ஃபெவிகால் இருக்குது, இல்லை அதெல்லாம் ஒட்டுது. சோத்திரம். ஒரு விஷயத்தை பிடித்து கொள்ளுகிறது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு, கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது தெசலோனிக்கேரில் வாழ்ந்த விசுவாசிகள் பட்டதான கஷ்டங்கள், போராட்டங்கள், இல்லை ரோம அரசாங்கத்தின் நிமித்தம் வருகிறதான உபத்திரவங்கள், அவர் நசுக்கப்படுகிறாங்க. இதில் விசுவாசத்தை விட்டு விலகி நிறைய பேர் போயிடுறாங்க. ஐயோ மொத்த சபையும் போயிடுமான்ற பயம். அவர்களுக்கு தான் பவுல் சொல்கிறார், கர்த்தர் உன்னை ஸ்திரப்படுத்துவார். அப்போ எப்படி ஸ்திரப்படுத்துவார்? இன்றைக்கும் நமக்கு விசுவாசத்தில் தடுமாற்றங்கள் வருது. பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், இல்லை கண்ணீர்கள், இவைகளெல்லாம் வரும்போது, தீராத வியாதிகள், தீராத பிரச்சனைகள், இவைகளெல்லாம் வரும்போது நம்முடைய விசுவாசங்கள் தடுமாற ஆரம்பிக்குது. விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற தன்மையில் சற்று அசைவு உண்டாகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து உன்னை ஸ்திரப்படுத்துவார், உன்னை உபதேசத்தில் நிற்க வைப்பார், நீ வந்த விசுவாசத்தில் உன்னை நிற்க வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு தந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்னும் பொறுமையோடு கூட காத்திருப்பதில் உன்னை அவர் நிலைநிறுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். இன்னைக்கு ரெண்டு காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எப்படி கர்த்தர் நம்மை நிலை நிறுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். முதலாவது காரியம், சோத்திரம், நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லூக் காஸ்பல் சாப்டர் 22 verse 32. நானோ உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் சீஷனாகிய பேதுருவிடத்தில் சொல்லுகிறதான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். எதற்குன்னு சொன்னால், உனக்கு சம்பளம் வரணுன்றதுக்காகவோ, சம்பள உயர்வுக்காகவோ, நீ ஒரு பொருள் வாங்கணுன்றதுக்காக அல்ல. நீ விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும், விசுவாசத்திலிருந்து நீ ஒழிந்து போயிடக்கூடாது என்பதற்காக நான் உனக்காய் வேண்டிக் கொண்டேன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லா கிரகிக்கணும்.
எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள் இது. இன்றைக்கி காலையில் இந்த ஆராதனையில் அமர்ந்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்காகவும் ஆமென் ஹல்லேலூயா ஒருவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். என்ன ஜெபம்? அவருடைய ஜெபம்னா, நீ நானும் விசுவாசத்தை விட்டு விலகிடக்கூடாது, இந்த விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்பதற்காய் கிறிஸ்து இயேசு தாமே உனக்காய் எனக்காய் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறாராம். எந்த ஜனத்துக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்னு நான் கேட்குறேன். ஆண்டவராக இயேசு சொல்கிறார், பேதுருவே, பிசாசு வந்து உன்னை கேட்டான், ஆமென், நான் கொடுத்துருந்தேன்னா நீ விசுவாசத்தை விட்டு விலகி போயிட்டு இருப்ப. ஆனால் நீ விசுவாசத்தை விட்டு விலகி போகாதபடிக்கு நான் உனக்காக நான் பிதாவினிடத்தில் ஜெபம் பண்ணேன். ஆமென் ஹல்லேலூயா. நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அப்போ உனக்காக உங்கள் அப்பா அம்மா தாத்தா தாத்தி இல்லை, ஆமென் ஹல்லேலூயா, மாமன் பெரியப்பன் சித்தப்பன் இல்லை, உனக்காக ஜீவனுள்ள தேவாதி தேவன் உனக்காய் வேண்டுதல் செய்கிறாராம். நீ உறுதியாய் விசுவாசத்தில் சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று. ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. அது கேட்கும் போதே உங்களுக்கு உங்கள் சரீரங்களுக்குள்ள ஒரு பயமும் ஒரு நடுக்கமும் உண்டாகணும். ஸ்தோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு மனுஷன் ஜெபம் பண்ணிட்டு மார்த்தட்டிக்கிறான், நான் உனக்காக ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. ஸ்தோத்திரம், நான் தான் ஜெபம் பண்ணேன்னு சொல்லு அப்படின்றான் மைக்கில். ஆமென். அதற்கு ஒரு வீடியோ போடுறான், ஐயா ஜெபம் பண்ணி தான் எனக்கு நல்லா ஆச்சுன்னு. உனக்காய் எனக்காய் உன்னை அழைத்ததான தேவன், உனக்காய் ஜீவன் கொடுத்தவர், உனக்காய் உயிர் தெழுந்தவர், அவர் உனக்காய் எனக்காய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா. இதை நீங்கள் நாள்தோறும் உணரணும். ஆண்டவரே, நீர் எனக்காய் வேண்டுதல் செய்கிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் விசுவாசத்தை விட்டு விலகி போகாதபடி, ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா, என் ஜெப ஜீவியத்தை நான் விட்டு விடாதபடி, ஸ்தோத்திரம் ஆமென் ஆமென், இந்த சத்தியத்தை விட்டு நான் விலகி போகாதபடி எனக்காய் நீர் விண்ணப்பம் பண்ணுகிறதற்காய் உமக்கு நன்றி. இந்த காலையில் இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தின் ஆழத்துக்குள்ளே போகணும். ஆமென் ஹல்லேலூயா. இதை ரொம்ப லேசாக நீங்கள் எடுத்துடக்கூடாது. ஆமென். ஏதோ பக்கத்து வீட்டுக்காரன் உனக்காக ஜெபம் பண்ணுறான்ட்டு ரொம்ப லேசாக இதை எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலைமையாக மாறிடும். ஆமென் ஸ்தோத்திரம். நல்லா உணரணும். அதுக்கு தான் நான் திரும்ப 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 பேசுகிறேன், திரும்ப திரும்ப அதையே சொல்லி கொண்டே இருக்கிறேன். காரணம், காதில் கேட்டு அது உள்ளுக்குள்ளே இறங்கணும். உனக்காக யார் ஜெபிக்கிறா என்பதை உணரணும். அவர் எப்படிப்பட்டவர், அவர் உனக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா. ஆனால் அவர் சொல்கிறார், பேதுருவே, ஐ ப்ரேட் ஃபார் யூ, நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். உன்னை நான் சத்துருன் கையில் ஒப்பு கொடுக்கல. ஒப்பு கொடுத்துருந்தா சுடகையில் போட்டு புடைக்கிறது போல் உன்னை புடைச்சி எடுத்திருப்பான். ஆனால் நான் ஒப்பு கொடுக்கல, உனக்காய் நான் விண்ணப்பம் பண்ணினேன். ஆமென் ஹல்லேலூயா. நீ என்ன பண்ணு, நீ முதல்ல ஸ்திரப்படு, குணப்பட்ட பின், அதுதான் நீ ஸ்திரப்பட்ட பின், நீ சரியா மாறினதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா உன்னுடைய சகோதரனையே நீ என்ன பண்ணலாம், ஸ்திரப்படுத்தலாம். ஆமென் ஹல்லேலூயா. முதல்ல நீ ஸ்திரப்படு, அதற்காய் நான் உனக்காய் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென் ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சபைக்குள்ளே இருக்கிறதான தேவனுடைய ஜனமே, நீ கர்த்தருக்குள்ளே ஸ்திரமாய் மாறணும். கர்த்தருக்குள்ளே நீ ஸ்திரப்படணும். வேத வசனங்கள் உபதேசங்கள் சத்தியங்களிலே நீ ஸ்திரமாய் நிற்கிறவனாய் மாறணும். ஆமென் ஹல்லேலூயா. நீ முதல்ல நின்னாதான் நீ அடுத்தவனை இந்த சபைக்கு கொண்டு வர முடியும். ஆமென் ஹல்லேலூயா. உங்களாலேயே கிறிஸ்துவுக்குள்ளே நிற்க முடியல, உங்கள் வாழ்க்கையே ஆடிக்கொண்டு இருக்குது. காற்றடித்தா எப்படி நாணல்கள் அசைகிறதோ அதுபோல் நாணலை போல அசைந்து கொண்டு இருக்கிற விசுவாச வாழ்க்கையாக இருக்குமானா, கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறாரு, உன் விசுவாச வாழ்க்கை உறுதியாக இருக்கணும். ஆமென். என்ன பிரச்சனை ஆனாலும், என்ன போராட்டங்கள் ஆனாலும், எந்த காரியங்கள், என்ன புயல்கள் அடித்தாலும் நாணலை போல அசைந்து கொண்டு இராதபடி கிறிஸ்துவின் மீது உனக்கு இருக்கிற நம்பிக்கை, விசுவாசம், தைரியம் அது 100% அப்படியே இருக்கணும். அதுதான் ஸ்திரத்தன்மை. ஆமென் ஹல்லேலூயா. பவுலுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை தெசலோனிக்க சபைக்கு போய் அவங்கள பார்க்கணுன்னு, ஆனால் பார்க்க முடியல. எனவே தான் எழுதுகிறார், கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். பயப்படாத சபையே, அவர் உன்னை ஸ்திரப்படுத்துவார். ஸ்தோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் உன்னுடைய ஜெபம் அதுவாக இருக்கணும். ஆண்டவரே, இன்னும் நான் ஸ்திரப்பட, உறுதிப்பட, ஆமென் ஸ்தோத்திரம், எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காரணம், நீ உறுதியாக நிற்க வேண்டும் என்று பிதாவுடைய சமூகத்தில் அவர் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்.
இன்னொரு வசனத்தில் வாசிக்கிற உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆவியானவர் சொல்றாரு, வாக்குகள் அடங்காத பெருமூச்சுகளோடு கூட உங்களுக்காய் வேண்டுதல் செய்கிறாராம். ஆமென். பெருமூச்சியோடு கூட வேண்டுதல் செய்கிறாராம் அவர். ஆமென். சோத்திரம். அப்ப நீ நானும் தேவனுடைய சந்நிதி போய் சேர வேண்டும், உறுதியாய் நிற்க வேண்டும் என்பதற்காய் தேவன் உனக்காய் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். ஜான் காஸ்பல் சாப்டர் 17 verse 8 and 9. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சீஷர்களுக்கு வேண்டிய ஆலோசனை எல்லாம் கொடுத்துட்டு பிதாவினுடைய சமூகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஐயா, நீர் எனக்கு தந்த இந்த ஜனத்திற்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உலகத்துக்காக நான் என்ன பண்ணல, வேண்டிக் கொள்ளல, எனக்கு நீ தந்தவர்களுக்காக நான் என்ன பண்றேன், வேண்டிக் கொள்ளுகிறேன். என்ன அற்புதமான வார்த்தைகள் பாரு. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை உங்க காது கேட்கும் போதே உங்களுக்கு ஜீவன் வரணும். சோத்திரம். சிலருக்கு தூக்கம் தான் வருது. ஆமென். சோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே உனக்குள்ள ஒரு பூரிப்பு வரணும். ஐயோ, எனக்காக என் கர்த்தர் வேண்டுதல் செய்கிறாரே என்கிறதான அந்த எண்ணம் வரணும். சோத்திரம். ஏதோ மாதிரி கேட்டுட்டு அப்படியே மாதிரி போயினே இருக்கக்கூடாது. ஆமென். அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாரு, எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். நீ யாரெல்லாம் எனக்கு தந்தீங்களோ அவங்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன், உலகத்துக்காக அல்ல. ஆமென். சோத்திரம். அதனால் இந்த காலையில் உனக்காக கர்த்தர் உன்னை அழைத்தது உண்மையானால் அவர் உனக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், அதாவது ஒன்றாவது குறிப்பு தான். ஒன்றாவது குறிப்பில் அடுத்த விஷயம், ரோமர் 1ஆம் அதிகாரம், ரோமன்ஸ் சாப்டர் 1 verse 9 and 10. நான் ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாயிருக்கிறார். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டு இருக்கிறேன். ரெண்டாவது, அந்த முதல் குறிப்பிலேயே ரெண்டாவது விஷயம் நான் சொல்ல விரும்புகிறது. யார் சொன்னா, ஊழியக்காரன் சபைக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறானாம். அவர் சொல்றார், நான் எல்லா நிருபங்களிலும் நீங்க இதை பார்க்க முடியும். எல்லா நிருபங்களிலும் பவுல் சொல்கிறது என்னன்னா, நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறேன், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன், நான் உங்களை நினைத்து கொள்ளுகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவ கவனிக்க வேண்டும், தேவன் ஜெபிக்கிறார். சோத்திரம். எதுக்குன்னா உறுதியாய் நிலைக்க வேண்டும் என்பது. ரெண்டாவது, சபையினுடைய போதகன், சபையை நடத்துகிறவன், ஊழியக்காரன் தன்னுடைய ஜனத்துக்காக ஜெபிக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் வெள்ளிக்கிழமை உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துன்னு தான் இருக்கிறீங்க. ஆனால் இங்கே வெள்ளிக்கிழமையில் சோத்திரம் உங்கள் எல்லாருக்காக ஜெபம் பண்ணுறோம். 10:30 மணியிலேருந்து 12 மணி வரைக்கும் நான் ஒரே ஆள் என்ன பண்ணுறேன், ஜெபம் பண்ணினே இருப்பேன். நான் ஒரு குறிப்பு சொல்லி ஒருத்தரை ஜெபம் பண்ணலாம் விட மாட்டேன். ஏன்னா நான் ஒரு குறிப்பு சொல்லுவேன், அவங்க ஜெபம் பண்ண மெதுவாக ஏந்துப்பாங்க. அதுக்கப்புறமா தோத்திரம் ஏசப்பா தோத்திரம் அவங்களுக்கு சூடு பிடிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறமா அவங்க பல விஷயங்களுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா நான் சொன்ன ஜெப குறிப்புக்கு வரத்துக்குள்ளே ரொம்ப நிமிஷம் ஆகிடும். சோத்திரம். ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்குள்ளே நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா நான் டென்ஷன் ஆகி, நான் சொன்னதுக்காக ஜெபம் பண்ணேன் அப்படின்னு நான் அதட்டணும். ஆமென். சோத்திரம். இதெல்லாம் எதுக்குடான்னு சொல்லி தான் நான் எந்த குறிப்பையும் சொல்லி ஜெபம் பண்ண சொல்லுறதில்ல. நான் பாட்டுன்னு குறிப்புகளை சொல்லி நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். இருக்கிற வந்துக்கிற 10 பேரும் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணினே இருப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வேலைக்கு போகிறீங்க? ஆம்பளை பொம்பளை எல்லாரும் எத்தனை பேர் வேலைக்கு போகிறீங்க? வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்காகவும் இங்கே நான் ஜெபம் பண்ணுறேன்.
ஆம்பளையாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறேன். உன் வேலை ஸ்தலத்துக்காக ஜெபம் பண்ணுறேன். உன் அதிகாரிக்காக ஜெபம் பண்ணுறேன். வேலை ஸ்தலத்தில் கண்களில் எல்லார் கண்களிலும் உனக்கு கிருபை கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுறேன். உன் வருமானம் ஆசீர்வாதமாக மாறணும்னு ஜெபம் பண்ணுறேன். உனக்கு எதிராக எந்த ஒரு மனுஷனும் வேலை ஸ்தலத்தில் எழும்பக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறோம். நீ சம்பாதிக்கக்கூடிய பலனை சரீர சுகத்தை கர்த்தர் உனக்கு தரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறோம். உன் போக்குவரத்து ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஜெபம் பண்ணுறோம். ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு வியாதி இருக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுறோம். ஆமென். நீ சம்பாதிக்கிற பணம் ஒழுங்காக வீடு வந்து சேரணும்னு ஜெபம் பண்ணுறோம். எத்தனை பேர் கடனில் இருக்கீங்க? சோத்திரம். வெள்ளிக்கிழமை நீங்கள் எங்கெங்கே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, கடனில் இருக்கிற அத்தனை பேருக்காக ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, கடனை திரும்ப செலுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறோம். ஆமென், ஹல்லேலூயா. சோத்திரம். காலேஜுக்கு போயிருக்கிற பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். அவங்க படிப்புக்காக, அவருடைய எதிர்காலங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஸ்கூலுக்கு போயிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவனுக்கு கர்த்தர் ஞானத்தை தரணும் ஜெபம் பண்ணுறோம். குழந்தைகளுக்கு ஜெபம் பண்ணுறோம். வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி பெரியவங்க அத்தனை பேருடைய பேரையும் சொல்லி ஜெபம் பண்ணுறேன். எல்லா பேரையும் சொல்கிறேன். ஆமென். அத்தனை வயசான பெரியவங்க, தாத்தாவாக இருந்தாலும் தாத்தா தாத்தின்னா அவங்களுக்கு கோவம் வந்துடும். ஆன்ட்டி அங்கிள் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுறேன். ஆமென், ஹல்லேலூயா. எல்லார் பேரையும் சொல்கிறேன். ஆமென், சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் வாகனம் வாங்கணுமா ஜெபம் பண்ணுறேன். வீடு வாங்கணும்னு ஜெபம் பண்ணுறவனுக்கு ஜெபிக்கிறேன். லேண்டு வாங்கணும்னு ஜெபம் பண்ணுறேன். கல்யாணம் பருவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, திருமண காரியங்கள் ஒழுங்காக நடக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறோம். ஆமென், ஹல்லேலூயா. சோத்திரம். மூச்சு பிடிச்சி 1.5 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக நான் ஜெபம் பண்ணுறேன். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே எனக்கு ஹெல்ப் பண்ணுற அத்தனை பேருக்காக ஜெபம் பண்ணுறேன். மியூசிக்கில் ஹெல்ப் பண்ணுறவன், கேமரா எடுக்கிறவன், பிஎஸ் சிஸ்டம் உட்கார்றவன், சேர் போடுறவன், பெருக்கிறவன், எல்லாருக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆமென், ஹல்லேலூயா. நீ நினச்சிடக்கூடாது சோத்திரம் யாரோ உனக்கு ஜெபம் பண்ணுறாங்கன்னு சொல்லி. நான் உனக்கு ஜெபம் பண்ணின்னு இருக்கிறேன். ஆமென், சோத்திரம், ஹல்லேலூயா. நீ என்னென்ன விஷயங்கள்லாம் எனக்கு சொல்கிறியோ அதை வெளியே மைக்கில் சொல்ல முடிஞ்சா சொல்லி ஜெபம் பண்ணுவேன். இல்லைனா என் மனசுலேயே ஜெபம் பண்ணுவேன். சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. வேலை இல்லாதவனுக்கு ஜெபம் பண்ணுறேன், வேலை வேணும்னு. ஆமென், சோத்திரம். அதனால் 10:30 12 மணி வரைக்கும் இங்கே ஜெபம் நடக்குது. எதுக்குன்னு சொன்னால் உனக்காக நான் ஜெபிக்கிறேன். அவள் பவுல் சொல்கிறான், உன்னை நான் என் ஜெபத்தில் நினைக்கிறேன். உனக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். Praise the Lord. Hallelujah. 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 அவ தேவன் ஒருவர் உனக்காய் ஜெபிக்கிறார். 2வது ஊழியக்காரன் உனக்காய் ஜெபிக்கிறான். கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 3-5 வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 3-5 வசனம். கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். போடுவர் அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற தேவ ஜனமே, நீ ஸ்திரப்பட வேண்டும் என்று தேவன் உனக்காய் ஜெபிக்கிறார். நீ ஸ்திரமாய் வாழ வேண்டும் என்று உன்னுடைய ஊழியக்காரன் உனக்காய் ஜெபிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம். எபேசியர் 3ஆம் அதிகாரம், எபேசியன் சாப்டர் 3 verse 13-19 எழுதிக்கோங்க. எபேசியர் 3 13-19. சோத்திரம். அடுத்தது லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இவைகளெல்லாம் எழுதி கொள்ளுங்க, வீடுகளில் வாசிங்க. ஓகே, சோதரர். அப்போ முதல் காரியம், கர்த்தர் உன்னை நினைக்கிறார், நீ நானும் ஸ்திரமாய் வாழணும்னு. அடுத்தது சபையில் இருக்கிறவன் ஒருவனுக்காக ஜெபிக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. நீ ஸ்திரமாய் வாழணும்னு சொல்லி. நம்பர் 2, 2வது எப்படி கர்த்தர் என்னை ஸ்திரப்படுத்துகிறார், உங்களை என்னை கர்த்தர் எப்படி ஸ்திரப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள். ஜான் காஸ்பல் சாப்டர் 16 verse from 1 to 4. நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அதாவது நீங்க இடரல் அடையாதபடி. இடரல்கள் வரும். கிறிஸ்து சொன்னார், என் நிமித்தம் இடறுவீங்க. யார் நிமித்தம்? என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஏன்னா என்னை நீங்கள் நம்பி இருக்கிறீங்க, நான் தான் உங்களுடைய நம்பிக்கை நினச்சிருக்கீங்க. ஆனால் காலம் வரும், நான் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்க மாட்டேன்.
என்னை கொண்டு போவாங்க, என்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுப்பாங்க. இவைகளெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் இடரல் அடைவீர்கள். உங்களுடைய விசுவாசம் கொஞ்சம் இடரல் அடையும். ஆமென், ஸ்தோத்திரம். படிங்க. அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். ஜெப ஆலயங்களுக்கு உங்களை அவர்கள் புறம்பாக்குவாங்க. மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று உங்களை கொலை செய்கிறவன் என்ன சொல்லி செய்வானா? நான் அவனுடைய தேவனுக்கு அவன் தொண்டு செய்யதான் நினைச்சு கொலை செய்வானா. பாருங்க, எப்போ சொல்லிட்டு போனார் பாருங்க, இன்னைக்கும் அதுதான் நடக்குது. ஆமென். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அப்போ இப்படிப்பட்ட உபத்திரவங்கள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இவர்கள் செய்வாங்க. காரணம், அவர்களுக்கு நான் யாருன்னு என்ன பண்ணது தெரியல. அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதுதான் முக்கியம். ரெண்டாவது, எப்படி கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துறார் சொன்னா, தன்னுடைய வார்த்தையினாலே, தன்னுடைய வசனத்தினாலே, தன்னுடைய உபதேசத்தினாலே உங்களையும் என்னையும் அவர் ஸ்திரப்படுத்துறார். எவ்வளோ தெளிவாக சொல்றார் பாருங்க. இப்படியெல்லாம் நடக்கும். அந்த காலம், அந்த சூழ்நிலை, அந்த சிச்சுவேஷன் உன் லைஃப்பில் வரும்பொழுது நீ என் வசனத்தை என்ன பண்ணணும்? நினைவு கூறணும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைவு கூறும்படி இவைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. உபத்திரம் வரும்போது எதை நினைக்கணும்? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை அது ஞாபகத்துக்கு வரணும். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷன் புறம் கூறும் பொழுது ஞாபகம் வரணும். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உன்னை தூற்றும் பொழுது ஞாபகத்துக்கு வரணும். ஆமென், சோதரா. அப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த உபதேசத்துக்குள்ளே நம்ம ஓடும் பொழுது என்னென்ன சிச்சுவேஷனுக்குள்ளே நீங்கள் ஓடுறீங்களோ அது எல்லாவற்றையும் குறித்தும் தேவன் உங்களுக்காய் எனக்காய் சொல்லி இருக்கிறார். என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சந்திப்போம், எதெல்லாம் நமக்கு நடக்கும் என்பதெல்லாம் கர்த்தர் தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, சோதரம். ஆமென். பவுலுடைய ஊழியத்தை எடுத்துக்கோங்க, சபையை எடுத்துக்கோங்க, சபைக்குள்ளே இருந்ததான மக்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம். ஆமென். யூத சகோதரர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க, நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க, ஏன்னா துரு உபதேசத்துக்கு எச்சரிக்கையாக இருங்க. சோத்திரமாமே. அப்போ துரு உபதேசம் காதில் கேட்கும் போது நீ புரிஞ்சுக்கணும், துரு உபதேசம்னு இந்த பூமியில் நிச்சயமாக இருக்கும்னு ஆண்டவர் அன்றைக்கே சொல்லி வச்சுட்டார். அவ்வளோதான். சோத்திரம். இதில் நான் என்ன பண்ணணும்? இப்போ நான் உறுதியாக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இதுக்கு ஜாக்கிரதையாரு, அதுக்கு ஜாக்கிரதையாரு, எல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில் விசுவாசத்துக்கு எதிரான பிரச்சனைகள், போராட்டங்கள், சோர்வுகள் இவைகளெல்லாம் வரும் பொழுது தேவனுடைய வசனம் உன்னையும் என்னையும் ஸ்திரப்படுத்துது. போடுவார் இல்லையா? ஹல்லேலூயா. நீங்கள் இடராதபடிக்கு இவைகள் எல்லாம் உங்களுக்கு நான் சொன்னேன். ஆமென், ஹல்லேலூயா. சோதரம். அப்போ இந்த 21 நிருபங்கள் எதுக்கு? வேலை வெட்டி இல்லாமையா பவுலுக்கான கடிதங்கள் சபைக்கு எழுதினார்? எதுக்கு எழுதியிருக்கிறார் இத்தனை நிருபங்கள்? பவுல் 13 நிருபங்க, பேதுரு, யோவான், யாக்கோபு, யூதா, இவங்கெல்லாம் இந்த நிருபங்களை சபைகளுக்கு எழுத காரணம் என்னன்னா, அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இந்த வசனத்தை பாருங்க. ஆமென். கிறிஸ்துவை பாருங்க. ஆமென். கிறிஸ்து எப்படி இருந்தார் பாருங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ இவைகள் எல்லாம் உங்களுக்கு சம்பவிக்கும். சோத்திரம். இதை கண்டு நீங்கள் சோர்ந்துராதீங்க, பயந்துராதீங்க. உங்களை அழைத்த கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் இந்த சூழ்நிலைகளிலே உங்களை அவர் ஸ்திரப்படுத்துவார். ஆமென். அப்போ எல்லாவற்றையும் கர்த்தர் டீட்டெயிலாக நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? அதாவது யோவான் 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரம், இத்தனை அதிகாரத்துலையும் அந்த 12 சீஷரில் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? பேசுகிறாரு. ஏன்னா அடுத்தது இவர் போவார்னு தெரியும் அவருக்கு. நான் பரமேற போகிறேன். ஆமென். ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். உங்களுக்குள்ளே அன்பாக இருங்க, உங்களுக்குள்ளே சண்டை இல்லாமல் இருங்க, உங்களுக்குள்ளே யார் பெரியவன் சின்னவன்றதை பற்றியெல்லாம் பேசாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. சோத்திரம். கொஞ்ச நாளுக்கு நீங்கள் கண்ணீர் விடுவீங்க, உலகம் சிரிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் சந்தோஷமாக மாறுவீங்க, உங்கள் துக்கம்லாம் சந்தோஷமாக மாறும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதை எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறார். உன்னை நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களில் அவர் உண்மை உள்ளவர்,
வாக்குத்தத்தங்கள் தாமதித்தாலும் அவைகள் நிச்சயமாக நிறைவேறும். அப்போ இத்தனை வார்த்தைகள், இந்த வசனங்கள் எல்லாம் எதற்குனா நீ நானும் உறுதியாக நிற்கணும். அப்போ விஷயம் என்னன்னா, நீங்கள் ஸ்திரப்பட்டு இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தில் ஓடணும்னா உனக்கு வசனம் தேவை. வசனம் உன் இருதயத்துக்குள்ளே இருக்கணும், வசனம் உன் சிந்தனைக்குள்ளே இருக்கணும். இந்த வசனத்தை நீ வாசிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வசனங்கள் தெரியும்னு கூட தெரியாது. 23ஆம் சங்கீதம் மனப்பாடமாக தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் ஒவ்வொரு விசுவாசியும் படிக்கணும், வேத வசனத்தை படிக்கணும். வசனங்கள் உனக்குள்ளே இருந்தால் தான் சூழ்நிலைகள் வரும்பொழுது அந்த வசனம் உன்னை திடப்படுத்தும், அந்த வசனம் உன்னை தேற்றும், அந்த வசனம் உன்னை ஆறுதல் படுத்தும், அந்த வசனம் உன்னை உறுதியாய் நிலைநிறுத்தும். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பைபிள் எடுத்துன்னு இங்கே சர்ச்சைக்கு வந்துட்டு நான் சொல்லுறது கூட எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பெரட்டின்னு உட்கார்ந்து இருக்கிறது உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. மாறணும். வீடுகளில் எடுத்து புஸ்தகத்தை எடுத்து திறந்து படிக்கணும், வசனங்களை படிக்கணும், உன் காது கேட்க படிக்கணும். ரொம்ப முக்கியம், அது சத்தம் போட்டு படிக்கணும். வசனம் படிக்கும் போது அது உங்கள் காதுகளில் கேட்கணும், மனசுக்குள்ளே படிக்கக்கூடாது. நல்லா வாய் விட்டு படிக்கணும், ஜெபிக்கணும். இவைகள் தான் உன்னை ஸ்திரப்படுத்தும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயம் திகில் வாழ்க்கையில் வரும்போது அப்பால போ சாத்தானே அப்படின்னு சொல்லணும்னா உனக்குள்ள அந்த தைரியம், அந்த கட்ஸ் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளே இருக்கணும், ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவ பயம் இருக்கும் போது என்ன சொல்லணும்? கர்த்தர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவி எனக்கு தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம், ஆமென். பயமே என்னை விட்டு அகன்று போ, கர்த்தர் எனக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறார். வசனங்கள் பேசணும், அந்த வசனம் தான் உன்னை நிலைநிறுத்தும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோவான் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஜான் காஸ்பல் சாப்டர் 15 verse 10. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல, நான் என்னுடைய பிதாவினுடைய வசனங்களை அல்லது போதனைகளை, கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நான் நிலைத்திருக்கிறது போல. புரியுதா? அது கிறிஸ்து சொல்றாரு, அவர் எப்படி நிலைத்திருக்கிறார்னு சொல்றாரு. பிதாவுடைய அன்பிலே கிறிஸ்துவாகிய நான் எப்படி நிலைச்சிருக்கிறேன்னா, பிதாவினுடைய கற்பனைகளிலே நான் என்ன பண்றேன்? கை கொண்டு அவருடைய அன்பிலே நான் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என் கற்பனைகள், என்னுடைய டாக்டரின், என்னுடைய உபதேசங்களை நீங்களும் அறிந்திருப்பீர்களானால் நீங்களும் நிலைத்திருப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கு அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னு சொன்னால் எப்படி ஸ்திரப்படுத்துவார்? அவர் உனக்காய் ஜெபிப்பதினாலே நீ ஸ்திரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற, சபை உனக்காய் ஜெபிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது, கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை உன்னை மென்னையும் ஸ்திரப்படுத்துகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எனவே இந்த காலையில் கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உன்னை ஸ்திரப்படுத்துவார். 2 குறிப்பு தான் நான் பேசியிருக்கிறேன். ஆமென். இன்னும் நிறைய காரியங்கள் பேசிக்கொண்டே போகலாம். ஆமென். இந்த 2த்தில் ஸ்திரப்படுவதற்கு பிரயாசப்படுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதனால் ரெண்டாவது நான் சொன்னது வசனம். அந்த வசனங்களை தினந்தோறும் பழகுங்க. அது உன் வாயில் வரட்டும், அது பழகட்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிளி பேசுது, எப்படி பேசுது? எல்லா கிளியுமா பேசுது? இல்லை, சிலதை பழக்கப்படுத்துகிறான். ஆமென், ஸ்தோத்திரம். அது பேசுது. அது மாதிரி தான் பழகணும். வேத வசனத்தில் பழகுங்க. அது உங்கள் நாவிலே வர கர்த்தர் உதவி செய்யட்டும், அது இருதயத்தில் தங்கி இருக்கட்டும். இந்த பூமியில் கிறிஸ்துவின் வருகை நாள் வரை நீங்கள் நிலைத்து வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமைக்குரியவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். என் கனத்துக்கு பாத்திரரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்காய் நீர் வேண்டுதல் செய்கிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே.
ஆமே, நான் உறுதியாய் வாழ, நான் நிலைத்து வாழ இந்த போராட்டங்கள், கண்ணீர்கள், பிரச்சனைகள் இவை எல்லாவற்றிலையும் சோர்ந்து போகாதபடி, மனம் தளர்ந்து போகாதபடி ஆண்டவரை நிலைத்து நிற்க, ஆண்டவரை நீர் எனக்காய் வேண்டுதல் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் எனக்காய் வாக்குகளுக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு கூட நீர் வேண்டுதல் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். சபை எனக்காய் ஜெபிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரை என்னை சார்ந்திருக்கிற மக்கள் எனக்காய் ஜெபிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அநேகருடைய ஜெபங்கள், அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெறுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அநேகர் எனக்காய் ஜெபிக்க நீர் வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுப்பா உமக்கு நன்றி, நீர் எனக்காய் ஜெபிக்கிறதற்காய் நன்றி, எனக்காய் நீர் வேண்டுதல் செய்கிறதற்காய் நன்றி, இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை நீர் காத்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய வசனங்கள், உம்முடைய வார்த்தைகள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தைங்க. ஆமென். இந்த வேதத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் அது ஜீவன் உள்ளதாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வார்த்தைகளிலே ஜீவன் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை எங்களை நிலைநிறுத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்முடைய வருகை நாள் வரை உம்மிலே, உம்முடைய அன்பிலே ஆண்டவரை நிலைத்து நிற்க இந்த வசனங்கள் இன்னும் எங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். ஆண்டவரே, வசனங்களிலே நாங்கள் பழக கர்த்தர் உதவி செய்வீராக. வசனங்களை தியானிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. வசனங்களை இருதயத்தில் எழுதி கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. வசனம் இல்லாத ராக்காலம் வரும் என்று சொன்னீரே, அப்படிப்பட்டதான ராக்காலங்களிலே ஆண்டவரே வசனங்கள் இன்றி நாங்கள் நிற்கும் பொழுது இந்த வசனங்கள் எங்கள் இருதயங்களுக்குள்ளே செயல்பட கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்முடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள், எங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள், எங்களை தைரியப்படுத்துகிற வார்த்தைகள், எங்களை நிலைத்து நிற்க செய்கிற உம்முடைய வார்த்தைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அந்த காலையில் இந்த சபைக்குள்ளே இருக்கிற எல்லாருக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவை செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் கர்த்தருடைய வருகை நாள் வரை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.